வணக்கம். ராகவ் விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். ட்ரோன்கள் மூலம் கொசு மருந்து தெளிக்கும் திட்டம் முதலமைச்சர் தலைமையில் துவக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஆணழகன் போட்டி, பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆண்கள் பங்கேற்பு. இந்தியாவில் உள்ள சிறந்த வீரர்கள் கலந்து கொண்ட மாபெரும் நீச்சல் போட்டி பாண்டி மரீனாவில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ட்ரோன்கள் மூலம் கொசு மருந்துகள் தெளிக்கும் திட்டம் முதலமைச்சரின் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் கொசு தொல்லைகளை கட்டுப்படுத்தவும், கொசுக்களால் பரவும் நோய்களான டெங்கு, மலேரியா, சிக்குன்குனியா முதலான நோய்களை கட்டுப்படுத்தவும், இது தொடர்பான விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தவும் புதுச்சேரி மாநில முதல்வரின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி உள்ளாட்சித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. கொசு உற்பத்தி அதிகரிக்கும் இடங்களான தேங்கியுள்ள நீர்நிலைகள், புதர்கள் மண்டி கிடக்கும் இடங்கள் முதலானவை கண்டறியப்பட்டு அந்த இடங்களில் ட்ரோன்கள் மூலம் மருந்து தெளிக்கும் பணிகளை உள்ளாட்சித்துறை திட்டமிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் முதல்வர் தலைமையில் சட்டசபை வளாகத்தில் இத்திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. கொசு லார்வாவை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் கிருமி நாசினியானது மத்திய அரசின் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டு நாட்டின் பல்வேறு நகரங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல், உள்ளாட்சித்துறை துணை இயக்குனர் சவுந்தரராஜன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், நலவழித்துறையின் மலேரியா ஒழிப்பு உதவி இயக்குனர் டாக்டர் வசந்தகுமாரி, செயற்பொறியாளர்கள், புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் நகராட்சி பொறியாளர்கள், நகராட்சி சுகாதார அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஆணழகன் போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆண்கள் கலந்து கொண்டனர். இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் தென்னிந்திய அளவிலான மிஸ்டர் சவுத் இந்தியா ஆணழகன் போட்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரி, தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். மிஸ்டர் சவுத் இந்தியா பிரிவில் 75 கிலோ, 80 கிலோ மற்றும் 80க்கும் மேற்பட்ட எடை கொண்ட ஆணழகன் போட்டிகள் என 3 பிரிவுகளாகவும், இதேபோன்று மிஸ்டர் பாண்டிச்சேரி பிரிவில் 60 கிலோ, 70 கிலோ மற்றும் 80 கிலோ என 3 பிரிவாக கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் மிஸ்டர் சவுத் இந்தியாவாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தினேஷ் மற்றும் மிஸ்டர் புதுச்சேரியாக புதுச்சேரியை சேர்ந்த மணிவண்ணன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மிஸ்டர் தென்னிந்தியா பரிசை பெற்ற தினேஷுக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் கோப்பையும், மிஸ்டர் புதுச்சேரி பரிசை வென்ற மணிவண்ணனுக்கு 40,000 ரூபாய் ரொக்கமும் விருது மற்றும் சான்றிதழை விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வழங்கி கௌரவித்தார். கடற்கரை சாலையில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியை பொதுமக்கள் மட்டுமின்றி சுற்றுலாவிற்கு வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகளும் கண்டு ரசித்தனர். புதுச்சேரியில் இந்தியாவில் உள்ள சிறந்த வீரர்கள் கலந்து கொண்ட மாபெரும் நீச்சல் போட்டி நடைபெற்றது. ட்ரை டு சாம்ப் ஸ்போர்ட்ஸ் மற்றும் ஜெயமாருதி என்டர்பிரைசஸ் இணைந்து நடத்திய மாபெரும் கடல் நீச்சல் போட்டி, சைக்கிள் பந்தயம் மற்றும் ஓட்ட பந்தயம் போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டிகள் ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை 6 மணி முதல் 12 மணி வரை பாண்டி மெரினாவில் நடைபெற்றது. இப்போட்டிகளில் புதுச்சேரியை சேர்ந்த வீரர்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள தலைசிறந்த நீச்சல் வீரர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இப்போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜெயமாருதி என்டர்பிரைசஸ் மற்றும் ட்ரை டு சாம்ப் ஸ்போர்ட்ஸ் குழுவினர் செய்திருந்தனர். இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் சார்பில் சர்வதேச இளைஞர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. உள்ளூர் செயல்பாடு உலக மாற்றம் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய 2024ஆம் ஆண்டு சர்வதேச இளைஞர்கள் தின விழா புதுச்சேரி பல்கலைக்கழக அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் 2024வது ஆண்டிற்கான இளம் சமூக மாற்ற தலைவர் விருது 3 பேருக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதுகளை புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சென்னையை சேர்ந்த பெனிஷா, மதுரையைச் சேர்ந்த அந்நியம் அறக்கட்டளை நிறுவனர் அழகு ஜெகன், நெய்வேலியைச் சேர்ந்த ஃபியூச்சர் எரா அமைப்பின் இணை நிறுவனர் ஈஸ்வர் ஆகியோருக்கு வழங்கி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு எதிரான இணைய குற்றங்களை குறைக்கும் விதமாக குழந்தைகளுக்கான இணைய பாதுகாப்பு திட்டத்தை புதுச்சேரி அரசு செயலர் முத்தம்மா
இணையதளத்தை அறிமுகப்படுத்தி துவக்கி வைத்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ், புதுவை பல்கலைக்கழகம் மின்னணு ஊடகத்துறை துணை பேராசிரியர் ராதிகா கண்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர். பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகிய 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களை மாணவர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் KSK ஹர்ஷவர்தன் வழிகாட்டுதலின் பேரில் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அல்போன்ஸ் ஏற்பாட்டில் சன் குரூப் உரிமையாளர்கள் சூரியமூர்த்தி மற்றும் சிவா ஆகியோர் தலைமையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய மாணவர்கள் தங்களை மாணவர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர். காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற இணைப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மாணவர் காங்கிரஸ் மாநில பொருளாளர் கிருத்திவாஸ் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் மாணவர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை ஒட்டி அபிஷேகப்பாக்கத்தில் மாபெரும் கபடி போட்டி நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் தொல் திருமாவளவன் 62வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் அபிஷேகப்பாக்கம் எழுச்சி தமிழர் அணி நடத்தும் கபடி போட்டி அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. 10 அணிகள் கலந்து கொண்டு விளையாடிய இந்த ஒருநாள் கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறும் முப்பெரும் விழாவில் முதல் பரிசாக 5000 ரூபாயும் வெற்றி கோப்பையும், 2ஆம் பரிசாக 3000 ரூபாயும் வெற்றி கோப்பையும், 3வது பரிசாக 2000 ரூபாயும் மற்றும் வெற்றி கோப்பைகளையும் வழங்க உள்ளனர். இந்நிகழ்ச்சிக்கு முருகானந்தம் தலைமை தாங்கினார். ஆசிரியர் கபிலன், இளவரசன், வெண்மணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் தேசிய கபடி விளையாட்டு வீரர்கள் அவரங்கசாமி, மாறன், சிசுபாலன், ஆனந்தராமன், கமலதாஸ், சிவானந்தம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் பக்தன், தன்ராஜ் ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை அபிஷேகப்பாக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சிறப்பாக செய்திருந்தனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் வாகனங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுமார் 8 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 7,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலம் மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மோட்டார் வாகனங்களை வழங்கினார். இதில் சமூக நலத்துறை கள அதிகாரி கருணாநிதி மற்றும் அதிகாரிகள் அன்பரசன், சுருதி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், பொதுச் செயலாளர்கள் முத்தாலு முரளி, சிவசங்கர், OBC அணி சீனு, கிளை தலைவர் முரளி, இளைஞர் அணி பிருத்திவிராஜ், SC அணி சிலம்பரசன், கட்சி நிர்வாகிகள் கவிதா, ஜெகன், ஆனந்து, கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆரோவிலில் அமைந்துள்ள இசையம்பலம் பள்ளி மாணவர்கள் 1200 பனை விதைகளை விதைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில் இசையம்பலம் பள்ளியில் கடந்த 2 வருடங்களாக பல்வேறு பாடத்திட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதில் முக்கியமானதாக கருதப்படும் பனை மரத்தை பற்றி மாணவர்கள் ஆழ்ந்து கற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இந்த வருடம் இசையம்பலம் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு அருகில் உள்ள பாவேந்தர், விஜயாஞ்சலி பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆலங்குப்பம் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் முன்னிலையில் பனை விதை நடும் நிகழ்ச்சி தொடங்கியது. முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகள் பனை மரத்தின் பயன்களை கோஷமிட்டு கொண்டு ஆலங்குப்பத்தை சுற்றி பனை விதை வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி வந்து பொதுமக்களிடையே பனை மரத்தின் பயன்கள், நன்மைகள், இயற்கையை எப்படி காப்பது என்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து ஆலங்குப்பம் ஏரியை சுற்றி 1200 பனை விதைகள் மாணவர்களால் விதைக்கப்பட்டது. இதில் அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் உற்சாகத்துடன் ஆர்வத்துடனும் பனை விதைகளை விதைத்தனர். முடிவில் மாணவர்களுக்கு சத்தான சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆரோவில் இசையம்பலம் பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள், மாணவர்கள் மற்றும் அப்பகுதி கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். ஊசுடு தொகுதி 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில்
பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையன்று மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் வானொலியில் பேசி வருகிறார். அந்த வகையில் இன்று 113வது மனதின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஊசடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இந்நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். இதில் ஊசடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ.கே. சாய்ஜி சரவணகுமார் இந்நிகழ்ச்சியை கண்டு களித்தார். இதில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் முத்தாலு, முரளி, சிவசங்கர், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் வி. தட்டாஞ்சாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ அகோர வீரபத்ரர் ஆலயத்தின் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் வி. தட்டாஞ்சாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ அகோர வீரபத்ரர் ஆலயம் ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் இரவு மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக நேற்று 3ஆம் நாள் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இதில் உள்துறை அமைச்சரின் துணைவியார் வசந்தி நமச்சிவாயம் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு ஆலயத்தின் சார்பாக முதல் மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் அபிராமி மளிகை ஸ்டோர், சுப்பிரமணி கவுண்டர் மற்றும் குடும்பத்தினர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தனி அதிகாரி உமாபதி, விழாக்குழு தலைவர் தனபால், விழாக்குழு உறுப்பினர்கள், வில்லியனூர் தட்டாஞ்சாவடி ஊர் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் பிறந்தநாள் விழா திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் கொண்டாடப்பட்டது. மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்தின் 72வது பிறந்தநாள் விழா இன்று தமிழகம், புதுச்சேரி உட்பட பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்களால், ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் கூற்றோடு, வானூர், பூத்துறை, ராயபுதுப்பாக்கம், அம்புழுக்கை, பரங்கனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் வானூர் ஒன்றிய கழக செயலாளர் மதியழகன் தலைமை தாங்கி கட்சி கொடியினை ஏற்றி கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகி அருள், ஒன்றிய அவைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொருளாளர் சங்கர், ஒன்றிய துணை செயலாளர் அகத்தியன், தொழிற்சங்க செயலாளர் ஜெயசங்கர், நிர்வாகிகள் சுதாகர், பார்த்திபன், விஜயகுமார், பழனி, சதீஷ் உட்பட ஏராளமான கட்சி பிரமுகர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6695 ரூபாய், 1 பவுன் 53,560 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 900 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ட்ரோன்கள் மூலம் கொசு மருந்து தெளிக்கும் திட்டம் முதலமைச்சர் தலைமையில் துவக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஆணழகன் போட்டி, பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆண்கள் பங்கேற்பு. இந்தியாவில் உள்ள சிறந்த வீரர்கள் கலந்து கொண்ட மாபெரும் நீச்சல் போட்டி பாண்டி மரீனாவில் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.